அப்ப நீதித்துறையில பட்டியலின பிரதிநிதிகள் திறமையால உச்சநீதிமன்ற நீதிபதியா வந்தா கூட அவரை செருப்பால அடிக்கிறான். நீதித்துறையில ஊழல் நடக்குதுன்னு பட்டியல் சமூகத்து பிரதிநிதி நீதிபதி சொன்னா அந்த நீதிபதிக்கு பைத்தியக்கார பட்டம் கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்புறான். இப்ப சமீபத்துல கூட பாதிக்கப்பட்ட தலித் மக்களின் வழக்கை நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டித்த ஒரு மாவட்ட நீதிபதிக்கு பணியிட நீக்கம் செய்யறான். அப்போ பட்டியல் சமூகத்துல இருக்கிற ஒரு நீதிபதி தன் திறமையால அதிகாரத்துக்கு வந்தாலும் கூட அங்க அவருக்கு மிகப்பெரிய அநீதி இழக்கப்படுது. யாருக்கு நீதிபதிக்கு அந்த அநீதி நடந்துகிட்டு இருக்கு, வேற யாருக்கும் கிடையாது. அப்போ இந்தியாவினுடைய 4 தூண்களா இருக்கக்கூடிய இந்த நீதித்துறையில பட்டியலின மக்கள், பழங்குடியின மக்கள் முற்றிலுமா நிராகரிக்கப்படுறாங்க. பெரும்பான்மையா அதிகார வர்க்கங்களால் பொய் வழக்குகள் புனையப்பட்டு சிறைகளுக்கு போகிறது பட்டியலின மக்கள் தான். நீதிமன்றத்தால பட்டியலின மக்களுக்கு உரிய நீதியை இங்க கொடுக்கறதே கிடையாது. ஆதிக்க சாதிகள் பெரும்பான்மையா நீதித்துறையில உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. நீதித்துறையில ஆதிக்க சாதிகள் அதிகமா இருக்கிறதுனால தவறுன்னு நிரூபிக்கப்பட்ட ஒரு தீர்ப்பை கூட அவங்க நினைச்சா விடுவிச்சிட முடியும்.